இதெல்லாம் இப்போ தேவையா? மா, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. இவன் என்னடி இப்படி வைக்கப்படுறா? அந்த தம்பியே சரின்னு சொல்லிட்டான். நான் எல்லாம் பேசியிருக்கேன் அவன்கிட்ட. ஆமாடா மோனிஷா, பாட்டி பேசியிருக்காங்க. தம்பி கூட சரின்னு தான் சொன்னார். நீ ஏன் இவ்வளோ வைக்கப்படுற? மா, அதுக்கு இல்லைம்மா. இப்போ இதெல்லாம் என்ன ரொம்ப அவசியமா? என்னை பற்றி ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாமா? இங்கே பாரு, உன் புருஷனை நீ தனியாக இருக்கும்போது எப்படியாச்சும் கூப்பிட்டுக்கோ. ஏன் முன்னாடி அவன் இவன் எல்லாம் பேசக்கூடாது. வாங்க போங்கன்னு தான் பேசணும். பேரனை பற்றி சொன்னோன்னா இந்த கேள்விக்கு அப்படியே போத்திக்கிட்டு வருது. மோனிஷா, என்னம்மா பாட்டியை போய் இப்படி சொல்லிட்டு? இப்போ இங்கேயே நின்று எனக்கு கடுப்படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு நீதாம்மா. வாடி ராஜி, இங்கேருந்து போயிடலாம். அவளாச்சு அவள் புருஷனாச்சு. சரிங்க அத்தை. மோனி, பாலெல்லாம் 2 பேரும் குடிச்சிடுங்க. மாப்பிள்ளைக்கும் கொடு. அம்மா, நீ முதல்ல இங்கேருந்து போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன அத்தை இவ எது சொன்னாலும் இப்படி எரிஞ்சு விழுறா? இப்போ அப்படிதான் எரிஞ்சு விழுவா. வா நம்ம போயிடலாம். ஏன் இந்த அம்மாவும் பாட்டியும் இப்படி என் மானத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டான். அவனே ஏதோ கடமையேன்னு தாலியை கட்டிட்டான். இவங்கெல்லாம் பண்ணுற டார்ச்சரில் இப்போ என் கூட வாழனா அவன் வாழவானா? இப்போ வந்து என்னை என்ன சொல்ல போகிறானோ தெரியல. நான் தான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லன்னு தப்பாக நினச்சிடுவானோ? நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தமிழ் தமிழ், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தமிழ். இதெல்லாம் எங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் ஏற்பாடு பண்ணாங்க. நீ என்ன தப்பாக நினச்சில்லையே? ஹலோ ஹலோ, இப்போ எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னனா? இல்லை, அம்மாவும் பாட்டியும் தான். அதான் கல்யாணம் ஆச்சுல்ல, அதான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. நீ என்ன தப்பாக நினைக்கலையே? இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? அவங்க பெரியவங்க, கல்யாணம் ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஏற்பாடை தான் பண்ணியிருக்காங்க. மோனிஷா, இந்த தாலியோட உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவே இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த புடவை, இந்த தாலி, இதை பார்க்கறதுக்கு தான் நான் இத்தனை நாள் ஏங்கினேன். எனக்கும் இது புதுசாக இருக்கு, ஆனால் பிடிச்சிருக்கு. உண்மையாக லவ் பண்ணவங்களோட அன்பு நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதை நான் இப்போ தான் முழுசாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சா தினமும் இப்படியே சாரி கட்டுட்டா? எனக்கு பிடிச்சிருக்கு. கம்பல் எல்லாம் இல்லை. உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதையே மெயின்டைன் பண்ணு. சரி. ஆமாம், உங்கள் அம்மாவும் யாரோ வராங்கன்னு சொன்னாங்களே, எப்போ வராங்க? அவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சா என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எனக்கு நினைக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது தமிழ். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்லை. எங்கள் அம்மா ரொம்ப சாஃப்ட். சரி, இப்போ படுத்துக்கோ. இங்கே வா. இன்னைக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும் தானே? தெரியும், ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு உன்னை என் ரூமில் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நீ உன் ரூமுக்கு போனான்னு வச்சுக்கோ, உங்கள் பாட்டி என் காதில் ரத்தம் வராத குறையா பிளேடு போடுவாங்க. அப்போ எங்கள் பாட்டியை பிளேடுன்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கையே. அதுவும் இல்லாமல் நீ என்னோட அதிகாரப்பூர்வமான மனைவி. உனக்கு என் ரூமில் இடம் இல்லாமையா? படு. சரி. எந்த விஷயத்துலையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதுவாக நடக்கிறப்ப நடக்கட்டும். குட் நைட். குட் நைட் தமிழ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். மதுமா, அடச்சே, இந்த பொம்பளை கிட்ட இப்பதான் மாட்டணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்ன இப்படி பார்க்குற? என்ன மறந்துட்டியா? நான் யாருன்னு தெரியல? ஓ, தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியும். என்னம்மா, என்ன மது, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை என் மேலே ஏதாச்சும் கோவமா? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? உங்கள் மேலே கோவப்பட நான் யாரு? மது, அடச்ச, வாயை மூடுங்க. என்ன நீங்களும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க? மது மது மது, நீ என் உயிரை எடுக்கிறீங்க 2 பேரும். அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கு கூட இல்லை.
எனக்கு உங்க குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்கல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னம்மா மது, ஏன் இப்படி பேசுற? அன்னைக்கு பேசுறப்போ இப்படி பேசலையே நீ. அன்னைக்கு என்கிட்ட நீ தம்மியா தானே நடந்துக்கிட்ட. இன்னைக்கு என்ன ஆச்சு? உனக்கும் மனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுமா, நான் அவன்கிட்ட பேசுறேன். நீங்க என்ன எனக்காக பேசுறது? எனக்கு வாய் இருக்கு, அவங்கிட்ட பேசிக்க தெரியும். நீங்க யார் நடுவுல? உங்க பையனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு தெரிஞ்சியோ என்னை கட்டிக்க வரானே, அவனுக்கு வெக்கம் இல்ல? சூடு சொரணன்னு ஏதாச்சும் இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? என்ன, நீ வேற ஒருத்தரை விரும்புறியா? ஆமா, நான் இன்னொருத்தரை விரும்புறேன். அது உங்க பையனுக்கோ தெரியும். நான் விரும்புறது யாரு தெரியுமா? உங்க பையன் வேலை செய்யறானே, அந்த கம்பெனியோட பாஸ், அவரை தான் விரும்புறேன் நான். யாரு? கிருஷ் தம்பியா? ஆமா, அந்த தொம்பியே தான். அவங்கள தான் நான் விரும்புறது. என்னம்மா இப்படி பேசுற? அந்த தம்பிக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் நான். வேற ஒரு பொண்ணு கட்டிக்கிற பையனை நீ எப்படிமா விரும்புவ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்குள்ள 1000 நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் இருக்க முடியும் நான். இங்க பாருங்க, நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இல்ல குடும்பத்தோட அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. எங்க வீட்டு பக்கம் கூட வந்துடாதீங்க. ஃபோன் போட்டு எங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சிச்சா? இந்த விஷயம் மனோக்கு தெரியுமாமா? அவன் ஒரு மானம் கெட்டவன். நான் அவங்க பாஸை விரும்புறேன்னு தெரிஞ்சு கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கினானே. அப்பவே தெரியல உங்க பையன் எப்படியாப்பட்ட பையன்னு. இனிமே குடும்பத்தோட எங்க வீட்டு வாசப்படிக்கு வந்து பொண்ணை கொடுங்க, அது இது நீ ஏதாச்சும் கதை விட்டீங்க, மரியாதை கேட்டுரும். ச்சே, வந்துடுறாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு எங்க கிடைக்குது வளைச்சு போடலான்னு. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது? கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. வயசுக்குன்னா மரியாதை கொடுக்க வேண்டாவா? இவ்வளோ மோசமாவா இருக்கு இந்த பொண்ணு? ஆனால் என் பையன் இந்த பொண்ணு மேலே உயிரையே வச்சிருக்கான். இதெல்லாம் மனோ தாங்கிக்குவானா என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக இந்த பொண்ணை மட்டும் நான் என் மருமகளை எந்த காலத்துலேயும் ஏற்றுக்கவே மாட்டேன். உடனே வேற ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவேன். என்ன ஏழப்பட்டவங்கன்னா என்னவோ நினச்சிட்டு இருக்கா இந்த பொண்ணு. இவளுக்கு நீ நினைக்கிற மாதிரி குடும்பம் நாங்கள் இல்லைன்றத காமிக்கணும். முதல்ல மனம் வந்த உடனே ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். கடை சூப்பரா இருக்குல்லப்பா? ஆமாடா, கடையை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான கடை மாதிரி தெரியுது. என்னப்பா சீக்கிரம் சீக்கிரம்னு பாருங்க. இப்படி ஊருக்கு முன்னாடி நம்ம தான் வந்து நின்று இருக்கோம். அத்தை அவங்கள இன்னும் காணோம். ஃபோன் பண்ணண்டா, இந்த பக்கத்தில் தான் இருக்கிறாங்களாம். அது வரைக்கும் நம்மள ட்ரெஸ் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்கடா. உனக்கு எதனா விருப்பம் இருந்தால் பாரு. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் காமிக்கணும்? இருப்பா, இன்னும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வரணும். அவங்க வந்த அப்புறமா பார்க்குறேன். வரவங்க வரட்டும்க்கா. உங்களுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லை? ஏதாச்சும் ட்ரெஸ் ட்ரை பண்ணணுன்னு, அது எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இரு, ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுவாங்க. சரிங்கக்கா, உங்கள் விருப்பம். என்னம்மா துணி கடையே இப்படி அரண்மனை மாதிரி இருக்கு? ஆமாடி, பாத்தியா இந்த பிச்சைக்காரிக்கு வந்த வாழ்வை? அம்மா, இவளுக்கே இந்த மாதிரி கடையில் துணி எடுக்கிறாங்கன்னா அப்போ எனக்கும் மாமாக்கா கல்யாணம் ஆகும்போது இதை விட பெரிய கடையாக இருக்கணுமா? அதுக்கு என்னடி, எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னா பண்ணாமையா போயிட போகிறான். மாமா. என்னம்மா? என்ன மாமா, இது என்ன துணி கடையா இல்லை அரண்மனையா இப்படி இருக்கு? ஆமாம்மா, நம்ம வீட்டில் நடக்க போகிற மொதல் கல்யாணம். எல்லாம் பர்ஃபெக்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்ல. மாமா, என் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி கடையில் தான் துணி எடுத்து தரணும் நீங்கள். அதுக்கு என்னம்மா, எடுத்து கொடுத்துட்டா போச்சு. சரி, இப்போ வாங்க, நேரத்தோட போகலாம். எங்கடி அந்த மதுவையும் காணோம், நீ சொன்ன அந்த கார்த்திக் பையனையும் காணோம். அம்மா, அந்த மது இங்கே தான் கிட்ட இருக்கலாம், வந்து இருக்கலாம். இரு, அவங்க போட்டோம், நம்ம அவகிட்ட பேசிட்டு அப்புறமா உள்ளே போகலாம். இங்கே பாருமா, இங்கே இருக்கிற இந்த லெஹங்கா எவ்வளவு சூப்பராக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? விடு, வாங்கிடலாம். ஹாய் மது, வாங்க வாங்க. சாரி அக்கா இல்லை, நீங்கள் என்னை விட ரொம்ப சீனியர். இட்ஸ் ஓகே, என்னை மதுன்னே கூப்பிடு. ஆமாம், ஏன் இவ்வளவு நேரம்?
அட காலையிலே ஒரு சாவ்கிராக்கி வந்து என் மூட் அவுட் பண்ணிடுச்சு. என்னம்மா என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டி, எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை பார்த்துருக்காங்களே, அவங்க அம்மா என்னை மார்க்கெட்டில் பார்த்து ஒரே டார்ச்சர். நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். ஓகே கூல் கூல், சரி வாங்க உள்ளே போகலாம், எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை கேட்டால் யாருன்னு சொல்வீங்க? நான் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவ? அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு, நீ வா. சரி போகலாம்.